ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜேடி அஃபிஷியல். ஸோ என்னோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்க்குறீங்க, ஸோ லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. ஸோ நீங்கள் பார்க்க தான் எனக்கு மோட்டிவேஷன் அதிகமாகுது. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து ரெகுலராக போட ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோன்னா எர்டிகா, மாருதி சுசுக்கியோட எர்டிகா பெட்ரோல் வேரியண்ட்டு 1.5 லிட்ரு 4 சிலிண்டர். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 7 சீட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு வண்டி, மேனுவல் கியர் வண்டி தான். ஸோ வண்டி வந்து பாடி டைப்பு எம்யூ. ஆக்சுவலாக எம்யூவினா என்னென்னா மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள். ஓகே, ஸோ இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 45 லிட்டர் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து 20 கிலோமீட்டர் தரும் பெர் லிட்டருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பேசிக். ஸோ இந்த வண்டியை வந்து எப்படி ஓட்டுறது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கீ டைப் தான். ஸோ நிறைய வண்டியில் வந்து பட்டன் டைப்பாக வரும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா கீ டைப் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான் கீ டைப்பு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கீயை ஸ்க்ரால் பண்ணாலே கார் ஸ்டார்ட் ஆகிடும், டிஸ்பிளே ஆன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரேக்கில் கால் இருக்கணும், கிளச்சை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் காரை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக்கை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ ஹேண்ட் பிரேக்கை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் கார் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? அப்படி இல்லைனா வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து லாக்கில் இருக்கா இல்லை ஓப்பனில் இருக்கான்னு காரை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கியர். இது வந்து மேனுவல் கியரு, மொத்தம் 5 கியர். ஓகேவா? ப்ளஸ் அடிஷ்னலாக ரிவேர்ஸ் கியர். இந்த வண்டி வந்து மேனுவல் கியர்ன்றதால பார்த்தீங்கன்னா கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர். ஓகேவா? 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுவே ஆட்டோமேட்டிக் கியராக இருந்தால் உங்களுக்கு வந்து கிளச்சு வராது, வெறும் பிரேக்கும் ஆக்சிலேட்டரும் மட்டும்தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த கார் வந்து நம்ம இந்தியன் இதில் இருக்கிறதால இதோட இண்டிகேட்டரு, வைப்பரு இதெல்லாம் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க கேட்டிங்கன்னா, வைப்பர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குங்களா. ஸோ இது வந்து நீங்கள் வைப்பருக்கு யூஸ் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ வைப்பரை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் லெஃப்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர், ஹெட்லைட். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வந்து ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஜெர்மன் கார்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ஸோ வைப்பர்லாம் ரைட் சைடில் வரும், இந்த இண்டிகேட்டர்லாம் லெஃப்ட் சைடில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல்ன்றதால அதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி. ஸோ அதில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பெட்ரோல் எவ்வளோ இருக்குது, சிஎன்ஜி எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கார் எப்படி ட்ரைவ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வண்டி கியரில் இருக்கா நியூட்ரல் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணணும். ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பிரேக்கில் ஒரு கால், கிளச்சில் ஒரு கால் வைக்கணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளச்சை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிரேக் அழுத்திட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கீரை போட்டு நீங்கள் கிளச்சை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரில் காலே வைக்க தேவையில்ல. பிரேக்கில் ஒரு கால், கிளச்சில் ஒரு காலை வச்சுட்டு நீங்கள் பிரேக்லேருந்து காலை எடுத்துகிட்டு கிளச்சிலேருந்து லைட்டாக ஒரு 2.3 பாயிண்ட் லைட்டாக மூவ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்தாலே வண்டி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மூவ் ஆகும். ஸோ செகண்ட் கியர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 1500 RPM. ஸோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கியர் போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் ரிமூவ் பண்ணணும். கிளச்சை செகண்ட் கியரில் ரிமூவ் பண்ணுறப்போ லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ தான் ஆக்சிலேட்டரை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் ஓரளவுக்கு ஸ்பீடு போகும். அதே போல் 1500 RPM வரப்போ திரும்ப நீங்கள் வந்து கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேர்ட் கியர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரில் காலே இருக்கக்கூடாது. ஓகேவா? காலை வந்து ஃபுல்லாக எடுத்துடணும். காலை எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து தேர்ட் கியர் போடணும், கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்ட் கியர்லேருந்து 4th கியர் மாறுறப்ப கிளச்சை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் ப்ரெஸ் பண்ணணும். உள்ளே வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் கியர்லேயே ஆப்ஷன் வைக்கணும். ஸோ 4th கியர் போட்டோன்னா பார்த்திங்கன்னா கிளச்சை வந்து அந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறப்போ நீங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ரிலீஸ் பண்ண அவசியம் இல்லை, கொஞ்சம் ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் நல்லா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து ஸ்பீடாக போக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கு. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு கீரும் சேஞ்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அதோட ஆர்பிஎம் எவ்வளோ 1500 RPM வரணும். ஸோ அந்த ஆர்பிஎம் வந்த பிறகு நீங்கள் அடுத்த கீர் சேஞ்ச் பண்ணலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பயம் இருக்காது. கரெக்டாக வண்டி வந்து ஒரு ஸ்மூத்தான கியரில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு கார் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதோட ஃபுல் வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பை.